ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈத்க்கு நெக்ஸ்ட் டே மோஸ்ட்லி எல்லோரும் டூர் போயிருப்பீங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போனது குடியாத்தமில் இருக்கிற மஹேந்திரன் பார்க்கு தான். இதுதான் நான் அங்கே ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த மெஹந்தி நான் தான் போட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டேன். எனக்கு அவ்வளோவா மெஹந்தி டிசைன் தெரியாது. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆட்டோவை பார்த்துட்டு 90s மெமோரிஸ் தான் வந்துச்சு சின்ன வயசில். என்னன்னு தெரியல, தேஜாவு மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இந்த பார்க்கில் ப்ளஸ் கார்டனில் செட்டப் பண்ணியிருக்கனால நல்லா இருக்குது. 6 o'clock வரைக்கும் பிக்ஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், அது என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எக்ஸிபிஷன் ஏதாச்சும் உக்காரணுன்னா ரொம்ப கஷ்டம், ஹெவி ரஷ்ஷு. 120 rupees டிக்கெட் எடுத்தோம். அதில் காரில் உட்கார்ற மாதிரி குழந்தைகளுக்கு இருக்குல்ல, அது இல்லை. என்னோடய நெஃப்யூ அது பார்த்துட்டு அதில் தான் உட்காரணுன்னு சொன்னான். ஆனால் 180 rupees டிக்கெட்டில் தான் அது இருக்கா. அது அவன் அழுதுகிட்டே இருந்தா பாவம். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நடுவில் ஒரு வால் இருக்குது. இந்த பக்கம் லேடிஸ், இந்த பக்கம் ஜென்ஸு. ஆனால் நாம் போகல. ஏன்னா அது லேடிஸ் போகிற அளவுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு அண்ணன் மைக்கில் சொல்லிகிட்டே இருந்தாங்க சில ஜென்ஸ்க்கு, அந்த பக்கம் பார்க்காதீங்க, லேடிஸ் இருக்கிற பக்கம். ஆனால் அந்த பக்கம் பார்த்துட்டே இருந்தாங்க மோஸ்ட்லி. அது எங்களுக்கு பிடிக்கல. மேபி ரஷ் இல்லாத நேரத்தில் அந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலாம். அது எதுவுமே கொஞ்சமாச்சும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ஹெவி ரஷ்ஷில் யூஸ் பண்ணால் நிறைய அன்கம்ஃபர்டபுள் தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னா வீட்டிலேருந்து ஏதாச்சும் சமைச்சிட்டு போயிடுங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது. பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, டீ, டிஃபன் கூட நாங்கள் பார்க்கல. நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி கட்டிட்டு போனால் தான் உங்களுக்கு காசு மிச்சமாகும். குழந்தைங்க இங்கே தொலைஞ்சிடுறாங்க. அதனால குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த அண்ணா தான் மைக்கில் சொல்லி கண்டுபிடிச்சி தருவாங்க அவங்க பேரண்ட்ஸை. சின்ன பசங்க விளையாடுறது இதில் இங்கே பாருங்கள். எனக்கு ஒரே கோவமாக வந்துடுச்சு பார்த்துட்டு. அது உடஞ்சா எப்படி? கொஞ்சமாச்சும் மேனர்ஸ் இருக்கணுங்க. சின்ன பசங்க விளையாடுறது, அது இவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணால் உடஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் லாஸ் தானே, அந்த பார்க் இருக்கிறவங்களுக்கும். அது கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்கணும் அவங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அதெல்லாம் செட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே உக்காரல. இதில் மட்டும்தான் உக்காரணும், இந்த வீலில். அதுக்கு வேறு எதுவுமே உக்கார முடியல. பிகாஸ் அவ்வளோ ரஷ்ஷு. எப்படி லைனில் நின்னால் கூட ஈவினிங்க்கு மேலே ஆகிடும் போல் இருக்குது. அதனால எதுலையுமே உக்காரல. மல்லி ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அது நல்லா எடுக்கலாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூவிஸ் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது அவ்வளோதான். வந்துட்டோம். வர்றதுக்கே 6:50 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வர வழியில் டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த பார்க்கு வந்தீங்கன்னா சாப்பாடு கட்டிட்டு வந்துடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரஷ் இருக்கிற நேரத்தில் போகாதுங்க. எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. கொஞ்சம் ரஷ்ஷு இருந்தால் நல்லாவும் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். ஹெவி ரஷ் இருந்தால் என்ஜாய் பண்ண டைமே இருக்கு.